இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்னும் ஒரு சில நாட்களில் 2025வது வருடம் துவங்க போகிறது. ஸோ இந்த டீகேட்டில் 2015லிருந்து 2025 வரைக்கும் எந்தெந்த ஹீரோக்கள் எத்தனை படம் நடிச்சிருக்காங்க, அந்த படங்களோட வெற்றி தோல்வி இதைத்தான் பார்க்க போகிறோம். இதில் முதல்ல எந்த ஹீரோவை பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இவருடைய படங்களை தான் பார்க்க போகிறோம். 2015 to 2025 இதில் முதல் படம் புலி. 2015 அக்டோபர் 1 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் சிம்பு தேவன் இயக்கத்தில் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு பீரியட் படமாக உருவாச்சு. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. அதற்கு காரணம் இது தமிழ் சினிமாவின் பாகுபலியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் இது பாகுபலியாக இல்லாமல் பாகுபலிக்கே பலியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படம் அட்டர் ஃப்ளாப்பு, டிசாஸ்டர். என்ன தப்புனாங்கன்னா, இது பாகுபலி மாதிரி ஆக்ஷன் படம் கிடையாதுங்க. இது குழந்தைகளுக்கான படம் அப்படின்னு அவங்க ப்ரொமோஷன் பண்ணாமல் விட்டாங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துலேருந்து எல்லாரும் நெளிய ஆரம்பித்தோம். பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, விஜய் ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி ஒத்துக்கிட்டாங்க. பட் இந்த தோல்வி ஒரு விபத்து. சொன்ன மாதிரியே இது ஒரு குழந்தைகள் படம் அப்படின்னு தான் ப்ரொமோஷன் பண்ணியிருக்கணும். அதை தப்புனாங்க. விளைவு படம் தோல்வி. அடுத்ததாக இந்த தோல்வியை சரிக்கட்டும் விதமாக அட்லி இயக்கத்தில் அவர் நடித்த தெறி படம் வந்துச்சு. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த படம் 2016 வருஷம் வந்துச்சு. இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைஞ்சிருச்சு நம்ம விஜய்க்கு. ஏன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட மைனஸ் இருந்தாலும் ரசிகர்களுக்கு, குறிப்பாக விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்கும் விதமான பல காட்சிகள், வசனங்களை உருவாக்கி இருந்தார் நம்ம அட்லி அவர்கள். ஸோ அதன் விளைவாக இந்த படம் சூப்பர் ஹிட் படமாக ஆயிடுச்சு. அடுத்ததாக 2014 வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படம் தான் பைரவா. இந்த படத்துக்கான ஓப்பனிங் இருந்தாலும் கூட சில நாட்களே பார்த்தீங்கன்னா அது அப்படியே வத்திருச்சு. படம் நல்லா இல்லை அப்படிங்கிறத மீறி பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் வெடித்தது. ஜல்லிக்கட்டு மெரினா புரட்சின்னு சொல்கிற அளவுக்கு மெரினா முழுக்க முழுக்க போராட்டம் தான். அது சென்னையில் மெரினா மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த பீட்டா அமைப்புக்கு எதிராக பார்த்தீங்கன்னா போராடினாங்க. ஸோ அந்த போராட்டத்தால் பைரவா படம் ஏற்கனவே ரொம்ப சுமாரான படம். டைட்டிலேருந்து, விஜயோட ஹேர் ஸ்டைல், விக்கிலேருந்து, விஜயோட அந்த மேனஸை எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சலிச்சு அவுட்டேட்டான கான்செப்டாக இருக்கே அப்படி தான் சொன்னாங்க. பட் அதுவும் இப்போ இந்த ஜல்லிக்கட்டு ப்ராட்டஸும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பைரவாவை ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றலை. நிறைய பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க. பட் உண்மை அதுதான். அதே வருட தீபாவளிக்கு நம்ம அதே அட்லி மெர்சல் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாரு. இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற விமர்சனம் தான் படத்தின் முதல் நாள்லேருந்தே வந்துச்சு. படம் என்னையா எல்லா படத்துலேருந்து ஒவ்வொரு சீன் எடுத்து வச்சுருக்காரு, அபூர்வ சகோதரர் அப்படியே சுட்டிருக்காரு, 3 முகத்தில் சில காட்சிகள் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம பிஜேபிக்காரங்க இந்த மெர்சல் படத்தை ஜிஎஸ்டி டயலாகு இதெல்லாம் வச்சு பயங்கரமாக காரஞ்சாரமாக போட்டு தாக்க அதுவே படத்துக்கான பப்ளிசிட்டியாக அமைச்சு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், விநியோகஸ்தர், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் தியேட்டர் ஓனர்ஸுக்கும் இந்த படம் கணிசமாக லாபத்தை கொடுத்து பாவம் தயாரிப்பாளருக்கு தான் மிகப்பெரிய அடியாயிடுச்சு. தேனாண்டால் ஃபிலிம்ஸ்க்கு மிகப்பெரிய அடி. இதன் விளைவால், இந்த மெர்சலின் தோல்வியின் விளைவால் பார்த்தீங்கன்னா இந்த படம் நம்ம சுந்தர்சியோட சங்கமித்ரா, சிவப்பு மஞ்சள் பச்சை இன்னும் நிறைய ப்ராஜெக்டாக வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக சரியாக அடுத்த தீபாவளிக்கு 2018 தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படம் தான் சர்க்கார். ஏற்கனவே ஏஆர் முருகாசி இயக்கத்தில் துப்பாக்கிங்கிற ஆல் டைம் பிளாக் பஸ்டரும், கத்திங்கிற ஒரு ஆல் டைம் கமர்ஷியல் சூப்பர் ஹிட்டும் கொடுத்த விஜய் அவர்கள் இந்த 3வது முறையாக முருகாசி இயக்கத்தில் சேர்ந்தாலேயே டைட்டிலும் சர்க்கார் அப்படிங்கிறாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. பட் எதிர்பார்ப்பை நிறைவேற்றலை அப்படிங்கிறதா உண்மை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சுங்க, சூப்பராக பரவாயில்ல போச்சு. செகண்ட் ஹாஃப் அப்படியே டைல்யூட் ஆகிடுச்சிங்க. அது கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஏனோ தான் எடுத்துட்டாங்க அப்படின்லாம் பயங்கரமான குற்றச்சாட்டு. வழக்கம் போல் இந்த படத்தில் அதிமுக தாக்குறதுனால அதிமுக போஸ்டரை, பேனரை எல்லாம் கிழிச்சாங்க. பட் அந்த பப்ளிசிட்டி கூட படத்துக்கு பெருசாக உதவினாலும் கூட கமர்ஷியலாக வசூல் ரீதியாக இந்த படம் 250 கோடி வசூல் அடைஞ்சிருச்சு. அது உதவலன்னு சொல்ல முடியாது. அவங்களோட பப்ளிசிட்டியாக பார்த்தீங்கன்னா அப்படி என்னையா ஜெயலலிதா அவர்களையும் சசிகலா அவர்களையும் தாக்கியிருக்காரு அப்படிங்கிறதுக்காகவே அந்த படத்துக்கு கூட்டம் போச்சு 2வது வாரம்லாம். ஸோ அதன் விளைவாக அந்த படம் தப்பிச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பீஸ்ட் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நம்ம விஜய் அவர்கள் நெல்சன் இயக்கத்தில் முதல் முறையாக நடித்த படம். ஸோ பீஸ்ட்டுக்கான எதிர்பார்ப்பு நான் சொல்லி தரல, கிட்டத்தட்ட விஜய் தான் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்தாச்சு. எல்லாமே படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அதெல்லாம் மேட்டரே படம் ஓடியா அப்படின்னா, ஆனால் படம்
நெளிய வைத்தது ரசிகர்களை. என்னடா அது டயர்டாகுது, நெல்சன் நம்பி வந்தோமே அப்படி இப்படிலாம் நாங்கள் படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய என்ன சொல்கிறது நெகட்டிவ் ட்ரோல் பண்ணுற அளவுக்கு படம் இப்போ ஆயிடுச்சு. ஸோ ஆனாலும் கூட வழக்கம் போல் ஓடாத படமாக இருந்தாலும் விஜய் படம் 250 கோடி கணிசமான வசூல் வந்துருங்கிறத இந்த படம் நிரூபிச்சுது. இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா படத்தை ஆடியோ லான்ச்சிலேயே ரஜினி அவர்களே பார்த்தீங்கன்னா நெல்சனுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா, பீஸ்ட் படம் சரியாக போகல நினைக்கும் போது கலாநிதி மாறன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்க, இல்லைங்க இந்த படம் கமர்ஷியலாக ஜெயிச்சிருச்சு, வசூல் ஆயிடுச்சின்னு சொன்னதா ரஜினி அவர்களே இந்த மேலே சொல்லிட்டாரு. ஸோ பீஸ்ட் கமர்ஷியலாக வெற்றி, பட் விமர்சன ரீதியாக படம் வந்து நம்மளை டயர்டாக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக வாரிசு. நம்ம தில்ராஜ் தயாரிப்பில் ஏற்கனவே தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தோலான வெற்றி படத்தை கொடுத்த வம்சி வரவள்ளி அவருடைய இயக்கத்தில் உருவான வாரிசு. இந்த படம் அக்மார்க்கு ஒரு தெலுங்கு படம்னே சொல்லலாம். ஸோ அப்படி தான் கதைகளும் காட்சிகளும் எல்லாமே இருக்கும். ரொம்ப ரொம்ப கிரிஞ்சு படம்பா அப்படின்னு சொல்கிறவங்க தான் விஜயோட மேனர்ஸும் இருந்துச்சு. நிறைய பேர் ஒரு தடவை கூட இந்த படத்தை பார்க்க முடியாதுப்பா அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு, குறிப்பாக அஜித்தோட துணிவு ரிலீஸ் ஆனதால் நீயா நானா அந்த போட்டியிலேயே 2 படத்துக்குமான வசூல் அதிகமாகிடுச்சு. வழக்கமான விஜய் படத்துக்கு குடும்ப ஆடியன்ஸு, இந்த இளம் பெண்கள், இளம் இளைஞர்கள், ரசிகர்கள் வருவாங்க பார்த்தீங்களா, குழந்தைகள் எல்லாமே. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து 300 கோடிக்கு மேலே வந்து வசூலில் வந்து அள்ளிடுச்சு. ஸோ அடுத்ததாக லியோ. இதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. லோகேஷ் காஜ் பட டைரக்ஷனு. ஸோ வானலாவே எதிர்பார்ப்பு, வேறு லெவல் ஓப்பனிங்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஓப்பனிங் வந்து இருந்துச்சு இந்த படம். ஸோ பல ரிசல்ட்டு சுமார் தான். செகண்ட் ஹாஃபில் அப்படியே இறங்கிடுச்சுப்பா, போக போக கிளைமேக்ஸ்லாம் டயர்ட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. ஆனாலும் கூட இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, 600 கோடிக்கு மேலே வசூல், இண்டஸ்ட்ரி ஹிட்டு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஸோ அடுத்ததாக என்ன படம் உங்களுக்கே தெரியும், இந்த வருடம் ரிலீஸ் ஆன கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த படம். இரட்டை வேடங்கள், பொதுவாக இரட்டை வேடனாவே விஜய்க்கு செட் ஆகாதாங்க. கத்தியில் ஜெயிச்சிட்டாரு. பட் ஒரு கேரக்டர் வில்லன் நடித்தா ஈடுபடாதுனாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே அழகிய தமிழ் மகன் அப்படிங்கிற படத்தில் விஜய் இரட்டை வேடம் நடிச்சிருந்தாரு. அதில் ஒருத்தன் வந்து வில்லன் தான். ஆனாலும் கூட அந்த படம் வந்து அல்ட்ரா டிசாஸ்டர்னு சொல்கிற அளவுக்கு பட்டை கலப்பின தோல்வி. ஸோ விஜய் வந்து டபுள் ஆக்டில் ரிஸ்க் பார்க்கும்போது சைலண்ட்டாக சம்பவம் பண்ணிட்டாரு நம்ம வெங்கட் பிரபுகள். இதுவும் கிட்டத்தட்ட அதே கதை தான். என்னென்னா படம் பார்த்தவங்களாம் ஓகேப்பா நாங்கள், சில பேர் சூப்பர்ப்பா பண்ணாங்க, சில பேர் வந்து இதெல்லாம் பத்தாதுங்க, வெங்கட் பிரபு எப்படியோ வந்து என்ன சொல்கிறது, சும்மா அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஏதோ அப்போதைக்கு ஏதோ ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அவிச்சு கொடுத்துருக்காரு, மற்றபடிலாம் வந்து ஒரு மங்காத்தா மாதிரி மாநாடு மாதிரி தெளிவான படம்லாம் இல்லைங்க நாங்கள். ஸோ எது எப்படியோ வழக்கம் போல் குடும்ப ரசிகர்கள் விஜயை காப்பாற்றிட்டாங்க. ஸோ இந்த படம் வந்து பாருங்கள், இது வரைக்கும் 460 கோடிக்கு மேலே வசூலை குவிச்சிருச்சு. ஒரு சுமாரான ஒரு படம். ஸோ இந்த 2024லையும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 வசூல் படமாக விஜயோட இந்த கோட் படம் தான் இருக்குது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இதுதான் இந்த 10 வருஷத்தில் விஜய் நடித்த வெற்றி படங்கள், தோல்வி படங்கள், ஓவரால் அவர் நடித்த படங்கள். ஸோ இது வரைக்கும் புலி, தெரி, பைரவா, மெர்சல், சர்க்கார், மாஸ்டர், பீஸ்ட், வாரிசு, லியோ, கோட் 10 படங்கள் நடிச்சிருக்காரு. அதாவது 10 படங்கள், வருஷத்துக்கு ஒரு படம் கணக்கு வச்சா கூட கரெக்டாக இருக்கும்னு வச்சுங்களேன். 10 படங்கள் நடிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஸோ இந்த 10ஓட வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சொன்னோம். இதில் நான் ஏதாவது படத்தை விட்டுருந்தாவோ, இல்லை இந்த படம் செமகிட்டுங்க நீங்கள் தோல்வின்னு சொல்கிறீங்க ஒத்துக்க மாட்டோம், இல்லை இந்த படம் ஓடவே இல்லைங்க இதை போய் வெற்றிங்கிறீங்களே அதையும் நாங்கள் ஒத்துக்க மாட்டோன்னு உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ மேற்கொண்டு என்ன நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பேசுவோம். ஸோ இதுதான் இந்த டிகேட்டில் விஜய் நடித்த ஒட்டுமொத்த படங்களோட தொகுப்பு.